தனக்கு கொரோனா தடுப்பூசி போட்ட தமிழ் பெண் ஊழியரிடம் தமிழில் வணக்கம் கூறி நகைச்சுவையாக பேசிய பிரதமர் மோடி. பிரதமர் சகஜமாக நடந்து கொண்டதாக ஊழியர்கள் பெருமிதம். இந்தியாவில் கடந்த ஜனவரி மாதம் 16ஆம் தேதி முதல் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி தொடங்கியது. முதற்கட்டமாக சுகாதார பணியாளர்கள் மற்றும் முன்கள பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கும் இணை நோய்கள் கொண்ட 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் கொரோனா தடுப்பூசி போட மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ள நிலையில் இன்று முதல் நாடு முழுவதும் தடுப்பூசி போடும் பணிகள் தொடங்கியது. இதற்காக மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு பல்வேறு வழிமுறைகளை வழங்கியுள்ளது. இந்நிலையில் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டார். இதுகுறித்து அவருக்கு தடுப்பூசி செலுத்திய நிவேதா என்கின்ற புதுச்சேரியை சேர்ந்த சுகாதார பணியாளர் ஒருவர் கூறுகையில், நான் கடந்த 3 ஆண்டுகளாக எய்ம்ஸ் மருத்துவமனையில் பணியாற்றி வருகிறேன். காலையில் நாங்கள் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய தயார் நிலையில் இருந்தோம். அப்போது முன் அறிவிப்பு எதுவும் இல்லாத நிலையில் பிரதமர் மோடி அவர்கள் திடீரென ஊசி செலுத்திக் கொள்ள வந்தார். அவருக்கு வணக்கம் கூறினோம். அவர் எங்களிடம் நீங்கள் எந்த ஊர் என்று கேட்டார். நான் புதுச்சேரி என்றேன். உடனே தமிழில் வணக்கம் கூறினார். அடுத்து அவருக்கு ஊசி செலுத்த நாங்கள் தயாரானோம். ஊசி போட்டதே அவருக்கு தெரியாத வகையில் போட்டதால் போட்டு முடிந்துவிட்டதா என கேட்டார். ஊசி செலுத்திக் கொண்ட பிறகு ரியாக்ஷன் ஏதாவது தென்படுகிறதா என்பதை கண்காணிக்க 30 நிமிடங்கள் வரை அவர் மருத்துவமனையில் தங்க வைக்கப்பட்டார். அதன் பிறகு ஓகே நார்மல் என கூறியதுடன் நன்றி கூறி மருத்துவமனையில் இருந்து கிளம்பினார். பிரதமர் அங்கிருந்த நேரங்களில் சகஜமாக எங்களிடம் பேசினார் என்று கூறிய அவர், தடுப்பூசி போட்டுக் கொள்வதில் நாட்டு மக்களுக்கு தைரியமூட்டும் வகையில் அவரே முன் உதாரணமாக திகழ்ந்தது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். அடுத்து 28 நாள் கழித்து பிரதமர் மீண்டும் 2ஆம் டோஸ் செலுத்திக் கொள்ள வருவார் என்று கூறினார். இது தொடர்பாக பிரதமர் மோடி தனது ட்விட்டரில், எய்ம்ஸில் கொரோனா தடுப்பூசியின் முதல் டோஸை எடுத்தேன். கொரோனாவிற்கு எதிரான உலகளாவிய போராட்டத்தை வலுப்படுத்த எங்கள் மருத்துவர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் விரைவான நேரத்தில் எவ்வாறு பணியாற்றினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மூத்த குடிமக்கள் உள்ளிட்ட தடுப்பூசி எடுக்க தகுதியுள்ள அனைவருக்கும் நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அனைவரும் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ள அச்சப்பட வேண்டாம். ஒன்றாக இந்தியாவை கொரோனாவிலிருந்து விடுவிப்போம் என்று பதிவிட்டுள்ளார்.